Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் PGTRB English நியூ சிலபஸ் 2024-25 இருக்கிற The Book of Job பற்றி பார்க்கலாம். இது பைபிளில் இருந்து ஒரு சாப்டர். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இது இருக்குது. இதுதான் மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து அதில் பைபிளில் நிறைய கேட்டகரிஸ் பெரிய பெரிய சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் புக்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்கு கீழே ஃபஸ்ட்டு ஒர்க்காக இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சஃபரிங் அண்ட் ஜஸ்டிஸ் அதை பற்றி தான் பேசுது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்கும். நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் கடவுள் ஏன் என்னைய மட்டும் சோதிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்குமே பல காலகட்டத்தில் நடந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜோப் டீல் பண்ணுது. இப்போ ஜோபை பார்த்தப்போம் அப்படின்னா அவன் ஒரு அப்ரைட் அண்ட் காட் ஃபியரிங் மேன். ஸோ ஹீஸ் ஃப்ரம் அவே ஃப்ரம் ஈவில். அவனுக்கு தப்பு அப்படிங்கிறது ஆகாது. இது ஆக்சுவலி அந்த டெக்ஸ்டுவல் லைன் பைபிளிலிருந்து இருக்கிற லைன். ஜோப் வாஸ் பியூர் அண்ட் அப்ரைட், ஒன் ஹூ ஃபியர்ட் காட் அண்ட் டர்ன்ட் அவே ஃப்ரம் ஈவில். எந்த தீய பழக்கங்களுக்கும் ஆளாகாத ஒரு மனிதன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 42 சாப்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, செக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் சேட்டன். ஸோ காடும் சேட்டன் அது அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம், அவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் 3 to 37 கான்வர்சேஷன் பிட்வீன் ஜோப் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு சஃபரிங் வரும்போது எப்படி 3 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. 38லேருந்து 42 காட்ஸ் ஆன்சர், கடவுள் எப்படி ரிப்ளை பண்ணுறாரு. 42க்கு அப்புறமும் ஒரு சில செக்மெண்ட் இருக்குது. அது டிஸ்கிரிப்டிவாக 42வோட கண்டினியூவேஷன் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர்ஸ் 3 to 41 பொயட்ரி ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ ஓவராலாக இந்த ரிலிஜியஸ் ட்ரீட்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல பொயட்டிக் பீஸ் அப்படின்ட்டு நம்ம இதை சொல்லலாம். இப்போ டீட்டெயில்டாக அதை பார்க்கலாம். ஹூ இஸ் ஜோப்? ஜோபோட லிவிங் பிளேஸ் UZ. ஸோ தான் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது. மொத்தம் 7 சன்ஸ் இருக்கிறாங்க, 3 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் பெரிய வெல்த்தி மேன். அவருக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா 700 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 எருதுகள், 500 டாங்கி. ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் சிம்பிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதுலேருந்து வர்ற இறைச்சி, இதுலேருந்து வர்ற அவங்களுக்கு வரக்கூடிய பால், இதெல்லாம் தான் அவங்களுடைய மூலதனம். பால், தோல், இதெல்லாம் தான் அவங்களது. அப்போ ஜோப் ஒரு ரிச் மேனாக இருக்கிறான். அப்போ கரெக்டாக எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அவனுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. அவருடைய சன்ஸ் 7 மகன்கள் இருக்கிறாங்க. ரொட்டேஷனில் ஃபீஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ்ட்டுக்கு அவங்களுடைய 3 சிஸ்டர்ஸையும் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த டைமில் என்றைக்கெல்லாம் ஃபீஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபாதருக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஃபாதர் அவங்க சன் சார்பாக, அந்த சில்ட்ரன் சார்பாக கடவுளுக்கு அந்த ஒரு பேர்ன்ட் இதை காஃபை இது பண்ணுவார், சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா இது ஒரு கஷ்டம். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸோ இது டெக்ஸ்டுவல் லைன், பிப்ளிக்கல் லைன். பெர்ஹாப்ஸ் மை சில்ட்ரன் ஹாவ் சின்ட் அண்ட் கர்ஸ்ட் காட் இன் தேர் ஹார்ட்ஸ். ஒருவேளை எனது குழந்தைகள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களது உள்ளத்தில் உங்களுக்கு எதிராக ஏதாவது நினைத்திருந்தால் அவங்கள மன்னித்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பொது ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்கிறாரு, கடவுளுக்கு ஒரு நல்ல மகனாகவும் இருக்கிறார். இதுதான் ஜோபோட பேக்ரவுண்ட். அடுத்து காடுக்கும் சேட்டனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன சொல்கிறாரு, காடு பார்க்குறதுக்கு சேட்டன் அங்கே ஹெவனுக்கு போகிறான். என்ன எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னுடைய சன் ஜோபை பார்த்தியா அப்படின்ட்டு. பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு காட் சொல்கிறார். ஆனால் அவன் சேட்டன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் நல்லவன்லாம் இருக்கட்டும், அவனுக்கு நீங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒய்ஃப், நல்ல சில்ட்ரன்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்போ அவன் உங்களுக்கு தேங்க் பண்ண தான் செய்வான் அப்படின்ட்டு. ஸோ சேட்டன் ஜோப் உண்மையிலே நல்லவங்கிறத அக்ரி பண்ண மாட்டேங்கிறான். உடனே நீங்கள் சரி அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது,
இவங்க பெர்மிஷன் கேட்குறான், நீங்கள் வந்து அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் தாங்க, அதுக்கப்புறம் அவன் உங்களை ப்ரைஸ் பண்ணுறானா தேங்க் பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு. உடனே காட் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ நீ வந்து ஆனால் அவனை தொடக்கூடாது, அவனை சுற்றி உள்ள எல்லாத்தையும் நீ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஆனாலும் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூழ்நிலையிலும் ஜோப் வந்து என்னையை தான் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்ட்டு நம்பிக்கையோட காட் சொல்லிடுறாரு. கடவுள் எப்படி சோதிக்கிறாரு பாருங்க. அடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து அவருக்கு 4 மெசேஜஸ் வருது. ஃபஸ்ட்டு ஒரு மெசேஞ்சர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆக்சன் டாங்கீஸ்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, அதை வந்து அந்த இன்வேடர்ஸ் சேபியன்ஸ் வந்து அவங்க ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அந்த இதை வந்து ஒரே நாளில் வந்து போயிடுச்சு. இது பெரிய வெல்த் லாஸ். உடனே அவர் என்ன சொல்கிறார் வந்து, கடவுள் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். 2வது மெசேஞ்சர் எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வர, திடீர்னு வானத்துலேருந்து என்னமோ விழுந்து சர்வன்ட் ஷீப் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, அந்த வயல்வெளி வயலில் இது பண்ணிட்டு இருந்த விளைஞ்சது சர்வன்ட்ஸு ஆடு மாடு எதுவுமே இல்லை அப்படின்னா, உடனே அவர் டிஸ்டர்ப் ஆகாமல் கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஹிஸ் வெல்த் வந்து போயிடுச்சு. இப்போ கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து 3rd மெசேஞ்சர் வர்றார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ட்ரைப்ஸ் ஒரு கூட்டமாக வந்தாங்க, அவங்க வந்து இருந்த எல்லா கேமல்ஸையும் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, சர்வன்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டாங்க அப்படி சொல்கிறார். அப்பவும் அவர் டிஸ்டர்ப் ஆகலை. அப்போ கடவுள் கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார். அடுத்து 4வது ஒரு மெசேஞ்சர் வர்றார். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, அவங்க ஒரு சன் வீட்டில் வந்து எல்லாரும் அவருடைய 7 மகன்களும் 3 சில்ட்ரன் டாட்டர்ஸும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஃபீஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ இது ஒரு பெரிய ஷாக் அவருக்கு. ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிட்டாரு, ஐ தேங்க் காட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ 4 விஷயம் கிட்டத்தட்ட அவருக்கு, அவரை தவிர சுற்றி அவரையும் ஒய்ஃபையும் தவிர ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, அவருடைய சில்ட்ரன் இல்லை, இவங்க வேலைக்காரங்க இல்லை, எல்லாமே இழந்துட்டு ஒரே நாளில் நிற்கிறார். அப்போவும் அவர் வந்து கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு அவருடைய அந்த லைஃப்ல இருந்து மாறாமல் இருக்கார். அடுத்து வந்து மறுபடி சேட்டன் வந்து காடை பார்க்க போகிறான். அப்போ காடு மறுபடி பெருமையாக பேசுகிறார், பார்த்தியா என்னுடைய சன்னை பார்த்தியா, அவன் வந்து இன்னும் எனக்காக தான் இருக்கிறான் அப்படின்னு. உடனே சேட்டன் சொல்கிறான், அதெல்லாம் சரி தான், ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் உங்களை ப்ரைஸ் பண்ணுறான், ஆனாலும் மனுஷனுக்கு வந்து என்னைக்கு வந்து அவனுக்கு நோய் வருதோ அன்னைக்கு வந்து அவன் கடவுளை மறந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து கடவுள் வந்து மறுபடியும் சரி ஓகே, இப்போ இது சேட்டன் பெர்மிஷன் கேட்குறான், நான் அவனை உயிரை மட்டும் விட்டுறேன், மிச்சம் எல்லாத்தையும். உடனே கடவுளும் கொடுத்துட்றாரு, ஓகே அவனை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவனுக்கு என்ன நோயினாலும் கொடு, ஆனால் வந்து அவன் உயிரை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. அவனும் சரி, நான் இப்போ அவனை சோதிச்சுட்டு வரேன், இப்போ உங்களை கர்ஸ் பண்ணுறானா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு வருவான். இங்கே வந்து என்ன பண்ணுவான்னா, ஜோபுக்கு வந்து தோல் நோய் கொடுத்துருவாங்க, புண்ணாக இருக்கும். உடனே ஒய்ஃபும் வந்து அவரை வெறுத்துருவா. கடைசியில் இவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டில் இருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு சாம்பல் மேட்டில் வந்து அவர் புண்ணுலாம் இருக்கிறதுனால அந்த சாம்பலை வச்சு அந்த புண்ணில் அப்ளை பண்ணி தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வந்து ஒய்ஃப் சொல்கிறா, நீ வந்து இதுக்கப்புறமும் உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, கடவுளை பழிச்சிட்டு நீ செத்துரு அப்படின்ட்டு ஒய்ஃப் சொல்லுவாள். ஆனால் ஜோப் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரிப்ளை பண்ணுவான், யூ ஆர் டாக்கிங் லைக் ஒன் ஆஃப் தி காட்லெஸ் விமன் வுட் டூ. should we receive what is good from God and not also receive what is evil. கடவுள்கிட்ட இருந்து நல்லது மட்டும் வாங்கினா மட்டும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஏதாவது கெட்டது வந்தால் மட்டும் நம்ம வந்து கடவுளை பழிக்கணுமா? நான் அப்படிலாம் பண்ண முடியாது, கடவுள் கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு, என்னுடைய உடல் நலன் இப்போ சரியில்லை, அதுக்காக கடவுளை நான் பழித்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒய்ஃப் வந்து நீ கேடும் கேட்டு போ அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ இவருடைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து அவரை பார்க்குறதுக்கு அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, எலிஃபாஸ், பில்டாட், ஜோஃபர். எலிஃபாஸ், பில்டாட் அண்ட் ஜோஃபர் 3 பேர் வர்றாங்க. அவங்க 3 பேரும் 7 நாட்கள் அவர் கூட இருந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஏன்னா சில்ட்ரன்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு, இவரும் நோய்வாய்ப்பட்டுட்டார். அப்போ வந்து ஜோப் வந்து அந்த 7 நாள் கழித்து வந்து பேச ஆரம்பிக்கும் போது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பிறந்த நேரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி கடவுள் என்னை நல்லா வச்சுருந்தாரு அப்படிங்கிறத வந்து அவன் உறுதிப்படுத்துகிறான். கடவுள் மேலே எந்த பழியும் போட மாட்டேங்கிறான். ஸோ நான் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த நேரம் சரியில்லை, லைஃப் அண்ட் டெத்துக்கு இடையில லைட் அண்ட் டார்க்னஸ்க்கு உள்ள வித்தியாசம்தான், அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து எலிஃபாஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது ஜோப் வந்தோட இந்த பிரச்சனை வந்து உன்னோட இந்த பிரச்சனை வந்து ஒருவேளை நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப,
அந்த பாவம் பண்ணதுனால தான் கடவுள் வந்து உனக்கு இந்த தண்டனை எல்லாம் கொடுத்துருப்பாரா இருக்கும், அதை யோசித்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் பில்டாட் அண்ட் ஜோஃபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அது உண்மையாக தான் இருக்கும், நீ வந்து கடவுளை அஃபண்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் முதல்ல உள்ள சொன்ன ஒரு ஃப்ரெண்டை வந்து சொன்னதையே அவங்க அஃபர்ம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எலிஹூ அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வர்றாங்க. இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து அவரை நீ ஏதாவது தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எலிஹூ வந்து அவன் கொஞ்சம் யங்கு, அவன் வந்து ஜோபுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதில் கடைசியில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளோ நேரமும் நீ வந்து உன்னைய பார்த்துக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்திட்ட, இப்போ வந்து கடவுளை பற்றி நீ அதிகமாக பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறான். அப்போ வந்து கடைசியாக வந்து அவன் என்ன ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா, கடவுள் வந்து பொதுவாக மக்கள்கிட்ட 2 விதமாக பேசுவாங்க. ஒன்று த்ரூ விஷன்ஸ், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பெயின். விஷன் அப்படின்னா, இப்போது கிறிஸ்டியானிட்டியில் என்ன பிலீஃப் இருக்குது அப்படின்னா, காட் வந்து சில ப்ராஃபிட்ஸுக்கு வந்து கனவுல வந்து பேசுவார் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி விஷன் வரும். இப்போ ஒன்னோட இது வந்து 2வது இது, அதாவது பெயின் மூலமாக உனக்கு கொடுக்குற ஃபிசிக்கல் பெயின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜ் ஃப்ரம் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் வந்து ஜோபுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசுவான். அடுத்து வந்து எலிஹூ கடைசியாக என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, ஒருவேளை எக்ஸசிவ் டாக்கிங் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், நீ கடவுளை பற்றி பேசினா கூட எக்ஸசிவ் டாக்கிங் மேபி ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ், அது வந்து கடவுள் ஏற்றுக்கிடலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேசுவான். இருந்தாலும் வந்து ஜோப் வந்து அவனுடைய ஸ்டாண்ட்லேயே இருப்பான். கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு, எடுத்துக்கிட்டாரு, இதனால் எனக்கு கடவுள் மேலே எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருப்பான். இப்போ வந்து கடைசியாக சாப்டருக்கு நம்ம வந்துடும். இப்போ வந்து கடவுள் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடவுள் வந்து திடீர்னு அவனுக்கு விஷனில் வர்றாரு. வந்துட்டு வந்து 2 விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அந்த பவர் ஆஃப் கிரியேஷன் பற்றி பேசுகிறார். 2 அந்த லெவியத்தான், அதை பற்றி பேசுகிறார். அந்த மான்ஸ்டர்ஸ் 2 இதை பற்றி பேசுகிறார். அப்போ வந்து ஜோப் வந்து காடை இது பண்ண உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்னால், ஆமாம் உண்மையில் தாங்க, ஐ பிலீவ் இன் காட்ஸ் கிரியேஷன், காட் தான் எல்லாத்த விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காட் வந்து ஹீ இஸ் வெரி ஹாப்பி. இந்த இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் கூட அவன் வந்து எனக்கு எதிராக பேசலை, எனக்கு எதிராக நினைக்கலன்னு சொல்லிட்டு அவனை பிளஸ் பண்ணுறாரு. எப்படி பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னா பாருங்கள், எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருந்தது டபுளாக கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ 1000 ஆடு இருந்துச்சுன்னா 2000 ஆடு அப்படி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பிரதர்ஸ், அவருடைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அவருக்கு அந்த சில்வர், கோல்டு ரிங்கு எல்லாமே மறுபடி கிடச்சிது. இதுதான் அவருடைய அந்த இதோட லிஸ்ட்டு, அவருடைய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டு. ஏற்கனவே 7000 ஆடு இருந்தது, 14000 ஆடு வந்துடுது. 3000 கேமல் இருந்தது, 6000 கேமல் வந்துடுது. 500 ஆக்சன் இருந்தது, 1000 ஆக்சன் ஆயிடுது. 500 ஃபீமேல் டாங்கி வந்து 1000 டாங்கி ஆயிடுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி 7 சன்ஸையும் 3 டாட்டர்ஸையும் கொடுத்துட்டாரு. புதுசாக ஒரு செட் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த டாட்டர்ஸ்க்கு வந்து அவர் நேம் வைக்கிறார். என்னென்னா ஜெமிமா, கெசியா, அப்புறம் கேரன், இந்த 3 நேமும் வந்து அவர் டாக்டர்ஸ்க்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆயுள் காலத்தையும் டபுளாக நீட்டிக்கிறார். இதுக்கு முன்னாடி 70 வருஷம் இருந்தார் அப்படின்னா இப்போ இன்னொரு 70 வருஷம் கொடுத்து 140 வருஷம் அவர் கிட்டத்தட்ட 4th ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்துட்டு தான் அவர் வந்து இறந்து போகிறார். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து பொதுவாக வந்து 30 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 4 3 12 120. அப்போ வந்து அவருடைய தலைமுறையை சேர்க்காம 4th ஜென்ரேஷன் அப்படின்னா அந்த 140 150 வயசு அப்படி ஆகுது. அது வரைக்கும் 4th ஜென்ரேஷனை பார்த்துட்டு தான் அவர் வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறாரு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து நாம் வந்து வெறும் ரிலீஜியஸ் ஒர்க்காக பார்க்காம ஸோ லிட்ரரி பீஸ், ஃபைன் பொயட்ரியாக பார்க்கலாம். இது போக வந்து ஒரு அக்செப்டன்ஸ், லைஃப்பில் வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு நம்ம கடவுள் மேலே பழி போடாமல், ஏன் கடவுள் என்னை இப்படி வச்சுருக்கிறாரு, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீங்கன்னு பழி போடாமல், நாம் அதற்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அதுக்கு ஏதாவது செயல்பட்டோம் அப்படின்னா நாம் வந்து பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம், வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த இதில் இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்துருக்குற இந்த இது வந்து ஒரு சின்ன அவுட்லைன் தான். இதோட டீட்டெயில்டு லெசன் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து எங்களுடைய மெயின் கோர்ஸில் இருக்குது. ஸோ இஃப் யூ wish to join us, please call us in the given number. Thank you. All the best. Have a nice day.